குட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் இன்றைக்கி வீடியோவில். என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னா வாழைக்காய் வச்சு ஒரு பஜ்ஜி. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் இருந்தால் போதும். நினச்ச உடனே சட்டுன்னு செஞ்சு சாப்பிடக்கூடிய ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சமையல். நான் ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே உள்ள அந்த பாட், கீழே உள்ள அந்த பாட் ரெண்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா மேலே உள்ள தோலை சீவி எடுத்துடலாம். தோல் சீவினதுக்கப்புறமா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பஜ்ஜி ஷேப் வேணுனாலும் பஜ்ஜி ஷேப் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக வேணும்னா ஒரு ரவுண்டு ஷேப் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் கட் பண்ணிவிட்டு நான் பாதி மட்டும்தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான மசாலா மட்டும்தான் நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். வாழைக்காய் தோல் சீவும்போது மேலே உள்ள தோலை மட்டும் பார்த்து சீவிக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு கடலை மாவு. நீங்கள் ஒரு வாழைக்காய், பெரிய வாழைக்காய் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருந்தால் கடலை மாவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் பாதி தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் 4 ஸ்பூன் அளவு கடலை மாவு போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். நம்ம வாழைக்காய் கட் பண்ணி வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டா சட்டுன்னு 5 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம ஆயில் சூடு பண்ணிகிட்ருக்கோம். அந்த சூடான எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் சேர்த்துட்டு நம்ம இதை ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் நம்ம சூடான ஆயில் எடுத்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் எடுத்து இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம வாழைக்காவை எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். நம்ம மாவு கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர்லாம் போட்டு, சால்ட்லாம் போட்டு, பெருங்காயத்தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாழைக்காய் வீட்டில் இருந்தால் அதை நம்ம ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கட் பண்ணி வச்சுட்டு நமக்கு அவங்களுக்கு குயிக்காக பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நம்ம வாழைக்காயில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு சுவையான, ரொம்ப ரொம்ப டேஸ்டான, நல்ல கிரிப்ஸியான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much. Bye.